What does that make you so mad? You see you. எப்படி பெரிய ஆளா வரணும் என்ன வளரல ஒக்க சொல்ல போறேன் நீங்க படிக்கிற காலேஜ் பத்தி சொல்லுங்க அதே காலேஜ் ரொம்ப மோசம் ஒரு கூட நல்லா இல்ல நீங்க படிக்கிற டிபார்ட்மெண்ட்ல பொண்ணுங்க பத்தி சொல்லுங்க என்ன டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்க செமையா இருக்கு நான் டிபார்ட்மெண்ட் போல நான் டிபார்ட்மெண்ட் ஷார்ட் எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க அது ஏற்கனவே என்னடா பண்றீங்க பார்த்தா தெரியல இன்டர்வியூ எடுத்துட்டு எதுக்கு இவனுக்கு ஏதோ அசைன்மெண்டா அதுக்காக என்ன இன்டர்வியூ எடுத்து இந்த டேய் மச்சி எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா நாமே ஒரு பையன் வர வச்சு அதை இன்டர்வியூ எடுக்க கூடாது பேய்க்கு என்ன பண்றது நமக்கிட்டதான் ஓஜா போர்டு இருக்கு ஓஜா போர்டு சரி என்னடா குடுகுடுப்புகார மாதிரி கையிலே வச்சிருக்க இந்த ஓஜாப்பூர்ல பேய் வர வைக்க ஆரம்பிக்கணும் முதல்ல இடத்துல கை கொடுத்து ப்ளீஸ்டா இதெல்லாம் வேணாம் ஒன்னும் ஆகுற என்ன நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் ஆகுது எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க ஏய் பேய் இல்ல ஒண்ணும் இல்லடா டேய் வரும்டா டேய் வராது போங்கடா நான் தூங்க போறேன் போங்கடா என்னடா நீ எதையோ பாத்துட்டு இருக்க வா போய் தூங்கலாம் ஏய் எனக்கு என்னவோ பேய் வர மாதிரியே இருக்குடா பயமா இருக்குடா எந்த அறுபது ஆயிட்டா நேரத்துல யாருமே இல்லடா வந்து பக்கவாட்டே போடுறா ஏன் முள்ள என்னாச்சு லைட் போடுறா டேய் கொன்றே என்னாச்சு லைட் போடுறா டேய் கொன்றே டேய் கொன்றே ப்ளீஸ் டா லைட் போடுறா பயமா இருக்குடா டேய் கொன்றே டேய் இல்ல ஒண்ணும் இல்ல தூங்குறா அப்ப யார் லைட் ஆஃப் பண்ணியா யார் அது ஆமா யாரா நீ பண்ணியா ஏய் நான் ஏன்டா டேய் உண்மையான பேடா டேய் கொன்றே டேய் உண்மையான பேடா டேய் பயமா இருக்கடா கொன்றே ஞானசேகரன் don't scare me I don't do anything to you டேய் ஒரு அணி பண்ணானா மூட்டு தமிழ்ல சொல்றா டேய் நான் பேய்டா ஏய் கொஞ்சம் மைண்ட மாதிரி ரியாக்ஷன் கொடுங்கடா டேய் இது காமெடி பேய்டா இதுக்கா பயந்துட்டு இருந்தோம் இருக்கும் ஒரு டாஸ்க் தரப்போம் காமெடி பண்ணாதடா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உங்களோட தான் இருக்க போறேன் உங்களை தான் பயமுறுத்த போறேன் இந்த டாஸ்க் நீங்க ஒத்துக்கலைன்னா உங்க எல்லாரையும் கொண்டுருவேன் வாடா தூங்கலாம் சரி கிளம்பி ஃபேமிலி வரேன்டா சும்மா இது போய் பயந்துச்சு தூங்குங்கடா தூங்குங்க தூங்குனதுக்கு அப்புறம் நடக்க போறத மட்டும் பாருங்க இவங்க மட்டும் தூங்கிட்டே இருக்காங்களே டேய் டாஸ்க் சேஞ்ச்டா இதெல்லாம் எந்திரிங்கடா டேய் எந்திரிங்கடா டேய் என்னடா சும்மா டாஸ்க் நான் உனக்கு குடுக்குறேன் டாஸ்க் ஒருத்தன் இன்டர்வியூ எடுப்பான் அவனுக்கு பதில் சொல்லு
யாரா இருந்தாலும் சரிடா, இன்டர்வியூ தயார். என்ன இன்டர்வியூ எடுக்க போறியா? இங்க எடு பாப்போம். ஓகேடா, எடுக்கலாம். நீ பேய்க்கு பயப்படுவியா? நீ எப்ப குளிச்ச? சாகும்போது டீ குளிச்சேன். டீ குளிச்சு செத்தீங்களா? எதனால? எப்படி? நான் ஒரு விவசாயி. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒரு விவசாய கூலியா வேலை பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளவு நாள் தான் கூலியாவே இருக்கிறது. ஒரு நாள் நம்மளும் ஒரு டிராக்டர் வாங்கி உழவு செய்யணும் அப்படின்னு எனக்கு ஆசை. நான் லோன் போட்டு டிராக்டர் வாங்கி ஒரு 5-6 நாள், ஒரு மாசம் 2 மாசம் போயிட்டேன். வீட்லயும் தண்ணி இல்லை, காட்டுலயும் விளைச்சல், பசி பட்டி, லோனே திருப்பி கட்ட. கொஞ்ச நாள்ல லோன் கொடுத்தவரு எங்க வீட்டுக்கு வந்து என் டிராக்டரையும் பிடிக்கிட்டு போயிட்டாரு. என்ன ஊர் மக்கள் எல்லாரும் விவசாய பார்த்து அப்புறம் என்னாச்சு? நான் செத்துட்டேன். என் கேஸையும் மூடிட்டேன். அவ்வளவுதான். யங்ஸ்டர்ஸ்க்கு செல்ஃபி எடுக்கவும், அது ஸ்டேட்டஸ் போடவும், வாட்ஸ்அப்ல ட்ரோல் பண்ணவும், பொண்ணுங்களோட கடலை போடவுமே நேரம் சரியாது. நாங்க டெல்லியில போய் போராடினப்ப யார் வந்தா சொல் பாப்போம். எல்லா யங்ஸ்டர்ஸும் போகலாம். சில நல்லவங்க இருக்கவும் தான் சில இந்த வீடியோ நம்ம ஏதாவது ஷேர் பண்ணுவோம். விவசாயத்தை பத்தி ஷேர் பண்ணுவோம். விவசாயத்தை சேவ் பண்ணணும். விவசாயத்தை சேவ் பண்ணணும்னா விவசாயத்தை பத்தி பேசுறதுனாலயோ, விவசாயத்தை பத்தி வாட்ஸ்அப் குரூப்ல போடுறதுனாலயோ எதுவும் விவசாயம் செழிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. விவசாயத்தை ஒவ்வொருத்தவனும் கத்துக்கணும், விவசாயத்தை ஒவ்வொருத்தவனும் நடைமுறைப்படுத்தணும். அப்பதான் விவசாயம் செழிக்கணும். இளைஞர்களாகிய நீங்க விவசாயம் செழிக்கணும்னு என்னைக்கு நீங்க இறங்கி வந்து வேலை செய்வீங்களோ அன்னைக்குதான் விவசாயிகளோட தற்கொலை தீர்க்கப்படும். Hey!